காலத்தில் ஒரு கிராமத்தில் ராமையா என்ற விவசாயி வசித்து வந்தார். ராமையா மிகவும் நேர்மையான மனிதர். அவருக்கு ஒரு கரும்புத் தோட்டம் இருந்தது. அந்த கரும்புத் தோட்டம் முன்பை விட மிகப்பெரியதாக வளர்ந்திருந்தது. ராமையா தோட்டத்தை பார்த்து மகிழ்ச்சியடைந்து 2 அல்லது 3 நாட்களில் அறுவடையை விற்றுவிட முடிவு செய்தார். ராமையா மறுநாள் வழக்கம் போல் வயலுக்கு புறப்பட்டார். வயலுக்கு சென்ற ராமையா கரும்பில் சில சுருங்கி இருப்பதை கவனித்தார். ஓ, நேற்று நன்றாக இருந்தது, என்ன ஆச்சு என்று அவன் நினைத்தான். சரி, நாளைக்கு பார்க்கலாம் என்று நினைத்துக் கொண்டே அவன் கிளம்பினான். மறுநாள் அவர் திரும்பி வந்தபோது கரும்பில் இன்னும் கொஞ்சம் சுருங்கி இருப்பதை கண்டார். பின்னர் ராமையா ஏதோ நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்தார். அவன் அங்கே காத்திருந்தான். எப்படியாவது திருடனை பிடிக்க காத்திருந்தான். இதற்கிடையில் அந்த பகுதி திடீரென்று வெளிச்சத்தால் நிரம்பியது. பின்னர் ஒரு வெள்ளை இறக்கைகள் கொண்ட யானை வானத்திலிருந்து கீழே பறந்து வந்து கரும்பின் ஒரு பகுதியை தின்றுவிட்டு பறந்து சென்றது. அந்த விசித்திரமான விஷயத்தை கண்ட ராமையா, ஒரு வெள்ளை யானை வந்து கரும்பு சாப்பிடுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். எனவே இதன் பின்னணியில் உள்ள ரகசியம் என்ன என்பதை கண்டறிய அவர் மறுநாள் பதுங்கியிருந்து காத்திருந்தார். பின்னர் அதே ஒளி மீண்டும் தோன்றியது. அதே யானை. மீண்டும் சந்திரன் உதித்து கரும்பை தின்றுவிட்டு புறப்படுவதற்குள் ராமையா தனது தைரியத்தை திரட்டி யானையை நெருங்கினார். ஆனால் அது விரைவில் திரும்பிச் சென்றது. என்ன செய்வது என்று தெரியாமல் ராமையா யானையின் வாலை பிடித்துக்கொண்டு அதன் பின்னால் பறந்தார். யானையின் வாலை பிடித்துக்கொண்டு ஆலா பறந்து பறந்து ஒரு மாயாஜால உலகத்திற்குள் நுழைந்தார். அந்த உலகத்தை கண்டதும் ராமையா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பறவைகளின் கீச்சொலியையும் அலைகளின் இரைச்சலையும் பார்த்தபோது இந்த உலகில் என்ன தவறு என்று அவன் நினைத்தான். அந்த உலகில் சுற்றித் திரிந்தபோது ராமையா ஒரு விசித்திரமான மாமரத்தை கண்டார். அதில் நிறைய பழங்கள் இருந்தன. ராமையா உடனடியாக மரத்திற்கு சென்று அதில் இருந்த பழங்கள் சாதாரண பழங்கள் அல்ல, தங்க மாம்பழங்கள் என்பதை கண்டார். அவர்களை பார்த்ததும் ராமையா இன்னும் ஆச்சரியப்பட்டார். அவற்றை வெட்ட முயன்ற போது ராமையாவின் நேர்மை அவரை பின்னுக்கு இழுத்தது. பின்னர் உடனடியாக ஒரு வெள்ளை யானை தோன்றியது. ராமையா, அந்த தங்கப் பழங்களை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். பிறகு ராமையா, இல்லை கஜராஜா, நான் இவற்றுக்காக அல்ல, என் கரும்பிற்காக இங்கு வந்தேன் என்றார். பின்னர் யானை ராமையாவின் நேர்மையை பாராட்டியது. அவர் சாப்பிட்ட கரும்பு 2 மடங்கு பெரிதாக வளரும் என்று கூறி தங்க மாம்பழங்களை கொடுத்து காவுரவித்தது. ராமையாவை முதுகில் சுமந்து பூமிக்கு திரும்பியது. கதையின் நீதி: நேர்மைக்கு முன் பரிசுகள் மிகச் சிறியவை. Please subscribe my channel for more videos.